Hello everyone, இது Embedded Systems and IoT ல Unit 5 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல ஹோம் ஆட்டோமேஷன் பத்தி பார்த்தோம். வீட்ல நம்ம ஒரு நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடை எப்படி ஸ்மார்ட் ஹோமா மாத்துறது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் ஸ்மார்ட் சிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்மார்ட் ஹோம் பார்த்தாச்சு, இப்ப ஸ்மார்ட் சிட்டி. நம்ம சிட்டியை எப்படி ஸ்மார்ட்டா மாத்துறது, நிறைய டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்மார்ட்டா மாத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஸ்மார்ட் சிட்டி. A smart city uses IoT and digital technologies to enhance the quality of urban services. So நம்ம சிட்டிஸ்ல உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண போறோம். It focuses on improving infrastructure, efficiency, public services and quality of life. So இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம பில்டிங்ஸ்ல எப்படி இருக்கணும், எஃபிஷியன்ட்டா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். It involves real-time data collection, analysis and automated actions. ஸோ இதுல என்ன பண்றோம்னா, நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டேட்டா அனலைஸ் பண்ற மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்பெல்லாம் பண்றதுதான் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது. ஸோ என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் சிட்டில நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் பார்க்கிங். ஸோ இந்த ஸ்மார்ட் பார்க்கிங்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நிறைய மால்ஸ் இருக்கும். பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் நிறைய மால்ஸ் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு மாலுக்குமே பார்க்கிங் ஸ்லாட்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ எக்கச்சக்க பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்கும், எக்கச்சக்க மால்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போறோம்னா அங்க பார்க்கிங் ஸ்லாட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கிங்க்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் ஸ்மார்ட் பார்க்கிங். அந்த பார்க்கிங் சிஸ்டமை நம்ம போன்லயே நம்ம கொண்டு வந்து அந்த போன்ல வச்சே நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம், அதை மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்மார்ட் பார்க்கிங். பாருங்க, சென்சார்ஸ் installed in parking slots detect if a slot is occupied or free. ஸோ இப்போ நிறைய பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும். இப்போ நிறைய இப்படி பார்க்கிங் ஸ்லாட் இருக்கு. இந்த பார்க்கிங் ஸ்லாட்ல ஏற்கனவே ஒரு கார் நிக்குதா நிக்கலையா அப்படிங்கிறத சென்சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லாட் இருக்குமா இல்ல ஆக்குபைட் ஆயிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா இஸ் சென்ட் டு எ சென்ட்ரல் சிஸ்டம் வயா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டேட்டாவை ஒரு சென்ட்ரல் சிஸ்டம்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இது மூலமா அந்த ஒய்ஃபை ஜிக்பி இதை மாதிரி யூஸ் பண்ணி அதை அனுப்பிடுவாங்க. யூசர்ஸ் அசஸ் ரியல் டைம் ஸ்லாட் அவைலபிலிட்டி த்ரூ எ மொபைல் ஆப். ஸோ இந்த அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யூசர்ஸ் வந்து நம்ம போன்ல மூலமா பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சென்சார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணி இருக்கா, ஒரு கார் ஆல்ரெடி இருக்கா இல்ல பார்க்கிங் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி உடனே டேட்டா சென்ட் பண்ணோம். அந்த டேட்டாவை நம்ம யூசர் மொபைல் ஆப்ல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே இங்கெல்லாம் ஸ்லாட் இருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். பாருங்க, யூசர்ஸ் கேன் புக் த பார்க்கிங் ஸ்லாட்ஸ் ரிமோட்லி. ஸோ பார்க்கிங் ஸ்லாட் அவைலபிளா இருந்துச்சுன்னா அதை நம்ம போன்ல இருந்தே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் பார்க்கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம சிட்டில டிராபிக்கை மேனேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஐஓடி பேஸ்ட் டிராபிக் சிக்னல்ஸ் அடாப்ட் பேஸ்ட் ஆன் வெஹிக்கிள் ஃப்ளோ. ஸோ அந்த வெஹிக்கிள் போறது எல்லாத்தையுமே நம்ம சென்ஸ் பண்ணி அங்க டிராபிக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுள் மேப் பார்த்துருப்போம். அந்த கூகுள் மேப்ல காமிக்கல. ஸோ இப்போ இந்த ரோட்ல போனோம்னா இவ்வளவு டைம்ல அங்க ரீச் ஆகலாம், இங்க டிராபிக் அதிகமா இருக்கு, டிராபிக் கம்மியா இருக்கு, இது எல்லாமே கூகுள் மேப்ல காமிக்கும். அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராபிக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிசிடிவி அண்ட் ஏஐ ஹெல்ப் ஐடென்டிஃபை ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வயலேஷன்ஸ் இன் ரியல் டைம். ஸோ இதை மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலுமே இந்த சிசிடிவியும் இந்த ஏஐயும் வச்சு நம்ம ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்ல இது யாரோ டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் லைட்டிங். ஸோ நம்ம ஹோம்ல பார்த்த மாதிரி தான் இங்க சிட்டிஸ்லயுமே நம்ம ஸ்மார்ட் லைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்ல நம்ம வீட்டுல உள்ள லைட்ஸ் பார்த்தோம். இங்க சிட்டிஸ்ல ஸ்ட்ரீட்ல உள்ள லைட்ஸ், அதாவது தெருவில் உள்ள லைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுதான் இந்த ஸ்மார்ட் லைட்டிங். பாருங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் த பிரைட்னஸ் பேஸ்ட் ஆன் டைம். ஸோ இங்க ஸ்ட்ரீட் லைட்டுமே நம்ம ஸ்மார்ட் லைட் யூஸ் பண்ணோம்னா அது டைம் தகுந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது மூலமா நமக்கு ரெடியூஸ் எனர்ஜி கன்சப்ஷன். இது மூலமா எலக்ட்ரிசிட்டி கம்மியாகும், அதே மாதிரி நமக்கு காஸ்டும் கம்மியாகும். கேன் ரிப்போர்ட் ஃபால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டு த முனிசிபாலிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா உடனே அது ஆட்டோமேட்டிக்கா முனிசிபாலிட்டிக்கு அதை நோட்டிபிகேஷன் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது ஸ்மார்ட் லைட்டிங். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் எஜுகேஷன். ஸோ ஒரு சிட்டில எஜுகேஷன் முக்கியம் தானே. ஸோ பாருங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வித் இன்டராக்டிவ் லேர்னிங் டெக்னாலஜிஸ்.
ஸோ கிளாஸ் ரூம்குள்ள நார்மலா போர்டு மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்டராக்டிவ் பண்ற மாதிரி ஏதோ குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதை மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு நிறைய விஷயங்கள் இன்டராக்டிவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் வைஃபை அசஸ். ஸோ கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்லாம ஆன்லைன் மூலமாவும் நான் டீச் பண்ணலாம். இது ஆன்லைன் மூலமா டீச் பண்றது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பப்ளிக் வைஃபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சோம்னா நம்ம எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் லைப்ரரிஸ் அண்ட் விர்ச்சுவல் லேப்ஸ். ஸோ டிஜிட்டல் லைப்ரரிஸ் ஆன்லைன்ல லைப்ரரிஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி ஆன்லைன்ல விர்ச்சுவலா ஒரு லேபும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்மார்ட் எஜுகேஷனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்மே நம்ம ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியன்டா பண்ணலாம் பாருங்க. ஐஓடி டிவைசஸ் மானிட்டர் வாட்டர் குவாலிட்டி, ப்ரெஷர் அண்ட் லீக்கேஜ். ஸோ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியோட குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்குமே ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறதையுமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இது மூலமா நமக்கு என்ன ஆகும்? எனேபிள்ஸ் இயர்லி லீக் டிடக்ஷன். ஸோ எங்கேயாவது லீக் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப நாள் லீக் ஆகுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லீக் ஆகுதுன்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்துக்கலாம். இது மூலமா வாட்டர் வேஸ்டேஜ் கம்மியாகும். ஸோ லீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வாட்டர் வேஸ்ட் ஆயிரும்ல, அதெல்லாமே இங்க நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் ஃபார் பப்ளிக் பார்க்ஸ் அண்ட் கார்டன்ஸ். ஸோ இங்க வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் என்னது நம்ம நீர் பாய்ச்சுறது. ஸோ பார்க் எல்லாமே இருக்குல்ல, பார்க்ல நிறைய செடியெல்லாம் இருக்கும். அந்த செடிக்கு எல்லாமே நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு இந்த ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி எஃபிஷியன்டா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் மானிட்டரிங். ஸோ நம்ம இப்போ என்விரான்மெண்ட் இந்த சிட்டில முக்கியமானது என்னது? பொல்யூஷன். ஸோ அந்த என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்கா, பொல்யூஷன் இல்லாம இருக்கா அப்படிங்கிறதவே நம்ம மானிட்டர் பண்ணலாம். சென்சார்ஸ் மெஷர் ஏர் குவாலிட்டி, நாய்ஸ் லெவல்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ ஏர் குவாலிட்டி கரெக்டா இருக்கா, நாய்ஸ் லெவல்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம இருக்கா, அது மாதிரி வெதர் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையுமே நம்ம மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சென்சார் வச்சுக்கலாம். சிட்டிசன்ஸ் கெட் ரியல் டைம் ஏர் குவாலிட்டி அப்டேட்ஸ். ஸோ இது மூலமா அந்த பொல்யூஷன் பத்தி நம்ம மக்களுக்கு நம்ம ரியல் டைமா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஹெல்ப்ஸ் இன் டேக்கிங் டைம்லி ஆக்ஷன்ஸ் டியூரிங் ஹை பொல்யூஷன்ஸ். ஸோ பொல்யூஷன் அப்படி அதிகமாச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால இந்த ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் மானிட்டரிங். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்மார்ட் சிட்டில என்ன பார்த்தோம்? ஸ்மார்ட் பார்க்கிங் பார்த்திருக்கோம், அடுத்து ஸ்மார்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட், அடுத்து ஸ்மார்ட் லைட்டிங், ஸ்மார்ட் எஜுகேஷன், ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் மானிட்டரிங். இந்த 6 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் பாருங்க, இது மூலமா நமக்கு பொல்யூஷன் கம்மியாகுது, அடுத்து எஃபிஷியன்ட் எனர்ஜி யூசேஜ், அடுத்து ரியல் டைம் மானிட்டரிங், குவிக் டிசிஷன் மேக்கிங். ஸோ எல்லாமே நம்ம எஃபிஷியன்ட் எனர்ஜி யூசேஜ், ரியல் டைம் மானிட்டரிங், குவிக் டிசிஷன் மேக்கிங், இது எல்லா ஸ்மார்ட் இதுக்கும் எழுதிக்கலாம். ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் சிட்டி எல்லாத்துக்குமே இந்த 3 அட்வான்டேஜ் எழுதிக்கோங்க. இந்த ரெடியூசர் பொல்யூஷன், இங்க சிட்டில பொல்யூஷன் நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்ல நம்ம லாஸ்ட்லயே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹை காஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்தாலுமே காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வேரியஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இன்டகிரேட் பண்றோம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மார்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல சிசிடிவி கேமராஸ், ஏஐ, ஐஓடி டிவைஸ், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இன்டகிரேட் பண்றப்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வேரியஸ் சிஸ்டம்ஸ். அடுத்து நீட் ஃபார் ஸ்கில்டு மேன் பவர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாராலையுமே இதை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது. ஸோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.